காலை வேளையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை இன்று பாடுவை மங்கள்தீப் அகர்பத்தீஸ். வணக்கம். வணக்கம் ராஜி அவர்களே. எஸ், என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷனை ஒட்டி பயங்கரமா பரபரப்பா இருந்துச்சு. மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்லாம அதையும் தாண்டி இன்னொரு பரபரப்பு கிரியேட் பண்ணது என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்பவுமே அந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரெண்டிங்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த +2 ரிசல்ட்ஸ் தான் வந்து உடனே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேமிலியும் ஏதோ ஒரு விதத்தில் அது டச் பண்ணிருக்கு, அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வீட்டில் டேரெக்டாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது +2 எழுதியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப நாளாக பேசலனா கூட அவங்களை கால் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஊரில் +2 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹையர் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த +2 முடிக்கிறதோட லைஃப் முடிஞ்சு போயிடல, அதுக்கு மேலே தான் அடுத்த ஸ்டெப் போகிறோம் ஹையர் எஜுகேஷனுக்கு. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக இன்னைக்கு மிஸ்டர் பி வெங்கடேஷ் ராஜா வந்திருக்காரு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார். Venkatesh Raja, Director SC Engineering College. My background is I'm basically a BE Computer Science Engineer and Masters in Computer Science and IT. Nice. சார், ஆஸ் அ டிரெக்டர் +2 முடிச்சுட்டு எல்லாருமே அந்த ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற போகிறாங்க இல்லையா, அந்த ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற டேர்ம் எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அது ஹையர் எஜுகேஷனாக நம்ம பார்க்குறோம்? ஏன் ஹையர் எஜுகேஷனாக பார்க்குறோன்னா, இப்போ டில் +2 பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீம் தான் இருக்கும் எல்லாருக்குமே, ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்த ஸ்டேட் த்ரூ அவுட். ஆஃப்டர் +2 தான் அந்த நமக்கு என்ன தேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கேற்ற மாரி ஸ்ட்ரீம் பிரிக்கிறதால இட்ஸ் கால்ட் அஸ் ஹையர் எஜுகேஷன். ஓகே, there's lot of streams there. இந்த +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக ஒரு எஜுகேஷனுக்குள்ளே போகிறோம். ஏன் அதை ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ஹையர் எஜுகேஷன்றது ப்ரொஃபஷனலிசம் இன் அ பர்டிகுலர் ஸ்ட்ரீம். நம்ம ஸ்கூலில் டில் 10th வரைக்கும் ஒரே சப்ஜெக்ட் படிப்பாங்க. 10th அப்புறம் பேசிக்ஸ் கோர்சஸ் அப்படி பிரித்து எடுப்பாங்க. ஆஃப்டர் 12th அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது தான் ஹையர் எஜுகேஷன். ஓகே, அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாகவே ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடிலாம் இன்ஜினியரிங் அப்படின்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்துச்சு. அதுதான் எல்லா பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் ஆர்ட்ஸ் நிறைய சூஸ் பண்ணுறாங்க. நிறைய சிஏ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம், பிகாம் படிக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசையில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த துறை இப்போ அதிகமாக சூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாரி பிகாம் அண்ட் சிஏ ஹேஸ் குட் டிமாண்ட். இப்போது அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போது சிவில் சர்வீஸில் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்டிங் ஃபார் சிவில் சர்வீசஸ். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அது நம்ம ஊரில் எப்போத்துலேருந்து இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற எஜுகேஷன் மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எப்போத்துலேருந்து அது மேலே கிரேஸ் வர்றது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் சிஸ்டமும் அந்த ஹையர் எஜுகேஷனுக்காக இன்ஜினியரிங் சைட் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்ற சார். இன்ஜினியரிங் கிரேஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 20-30 இயர்ஸாகவே இருக்குது. இப்போ அது அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, அதாவது 10 காலேஜ் இருந்ததுன்னா அதுக்கு 100 பேர் இருப்பாங்க படிக்கிறதுக்கு. இப்போது எப்படின்னா 100 காலேஜ் இருந்தால் அதுக்கு 10 பேர் தான் இருக்காங்க படிக்கிறதுக்கு. ஓகே, அதுமாரி இதாக. ஸோ யூ ஹேவ் ஆமாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதால் அந்த கிரேஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இன்ஜினியரிங்க்கு கிரேஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஜினியர்ஸ்லாம் வகை வகையாக பிரித்து அவங்க அந்த படிப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் ட்ரெண்ட் எடுக்கணும்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு தான் பார்க்கணும். 2 வகையில் பார்க்கணும். ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த குரூப்புக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குன்றத அவங்க ஸ்டடி பண்ணணும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் குரூப் எடுக்கணும். மார்க்கெட் நல்லா இந்த பிரான்ச்சுக்கு நல்லா இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். இல்லையா, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு போகும்போது ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் படிக்க வைப்பாங்க அதிகமாக. இப்போ அப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸஸ் சொல்லலாம். நம்ம சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அப்படின்றது பயங்கர என்ன சொல்கிறது, பரபரப்பாக எல்லாருமே சூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரும் இன்ஜினியரிங் தான் எடுக்கிறாங்க, நம்ம பிள்ளை இன்ஜினியர் ஆனால் ரொம்ப பெருமை கௌரவம் அப்படின்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரியாமல் அனுப்புகிறாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ பிகாம் சிஏ அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிஜமாவே மேக்ஸ்லாம் வருமா
நம்ம அதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்காம இல்லை இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அதனால் இதை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுதோ அதில் வந்து திணிக்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து குழந்தைக்கே தெரியாமல் அதுக்குள்ளே போகிறாங்க. நிஜமாவே ஒருத்தங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நீங்கள் சொன்னது கரெக்ட். அதுதான் இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் படிக்கல +2 முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் சொன்னேன் நான். என்னென்னா இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அவங்க ஸ்கூலில் வந்து தே ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி தியரி அண்ட் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்ற அவேர்னஸ்ஸு ஸ்கூல்லே கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் +2 முடித்த உடனே 3 months கேப் இருக்குது. அதில் வந்து தே கம்பேர் வித் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் என்ன படிக்கிறான், எங்கள் ஆஃபீஸில் என்னுடைய ஃப்ரெண்டோட டாக்டர் என்ன படிக்கிறாங்க, அவங்க இங்கே முடிச்சுட்டிங்க வேலை சார், ஸோ நீ அது படி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட் கொடுக்கணும். அந்த அவேர்னஸ் ஒரு கெரியர் கைடன்ஸ் மாரி ஸ்கூல்லேருந்தே அதை கொண்டு வந்தால் தான் we should let the students to decide what they want to do rather parents decide. அந்த ஒரு இது வரணும். அது இன்னும் வரல நம்ம ஊரில். கரெக்ட் சார். நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பக்கத்து வீட்டில் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விதமான படிப்பை படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்க அந்த ரிசல்ட்டையும் சம்பளத்தையும் மட்டும் பார்த்து வந்து என் குழந்தையும் இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது நிறைய நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நம்ம 11th 12th அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சில குரூப்ஸ் எடுத்து படித்தாலும் அதுக்கு மேலேயும் அதே குரூப்பில் தான் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு எத்தனை பேர் வந்து உதவுவாங்க? நீங்கள் சொன்னீங்க எஜுகேஷனல் சிஸ்டம் பற்றி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பீப்புள் பற்றியும் சொல்லுங்கள். இல்லை அதுக்கு மேலே இப்போ நீங்கள் சொன்னது வந்து +2 படித்தது அதே குரூப் எடுத்து படிக்கணுமான்ற இதுவே இல்லை. அது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி தான். இப்போ பயாலஜி குரூப் படித்தவங்க இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஓகே. ஸோ வந்து எலிஜிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ரேதர் தென் நமக்கு என்ன தேவைன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. அப்படி இருக்கிற போது வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான எஜுகேஷனல் பீப்புளெலாம் இருக்காங்க? சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்டலாம் போயிட்டு நம்ம வந்து நிறைய அட்வைஸ்லாம் கேட்டுக்கலாமா இதுக்காக? நிறைய நம்ம போய் கேட்கணும். இப்போது நம்ம காலேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பிஇ இஸ் நாட் இனஃப், ஆல்வேஸ் வி ஹேவ் டு டூ அ செகண்ட் டிகிரி. அப்படி பண்ணும்போது காலேஜஸில் நாங்கள் கொடுக்குறோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். என்ன படி நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதுங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுங்க, ஜிஆர்இ எழுதுங்க. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணுறது 3rd இயர்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதேமாரி எந்த யூஜி படிக்கணுன்றது ஸ்கூல்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கேப் தான் மிஸ் ஆகுது. ஸோ ஐ கெஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ராடாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் தென் வந்துட்டு நிறைய பேர் இன்னுமே வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இல்லை இந்த வருஷத்துக்கு எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது, இல்லை எதுக்கு ஜாஸ்தியான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்ஜினியரிங்க்கு வந்து யாரும் ஆப்ட் பண்ணல, ஆர்ட்ஸ் மட்டும்தான் ஆப்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 years முன்னாடி +2 முடித்தவங்க 7 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போது 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வர அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கேப் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் மாறி இருக்கு. இன்ஜினியரிங்க்கு உண்டான டிமாண்ட் எப்போவுமே அதுக்கு இருக்குது, அதை யாருமே மறுக்க முடியாது. லாஸ்ட் 15 years நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2001 103,000 சீட்ஸ், 105,000 சீட்ஸ் அடுத்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் 110,000, 115,000, 113,000, 120,000, 121,000. இப்படியே தான் அந்த 1 lakh + கேப் தான் இருந்துகிட்டே இருக்கும் லாஸ்ட் 15 years பார்த்தீங்கன்னா. பட் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2001 ஒன்லி 5,000 சீட்ஸ் தான் வேக்கண்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000, 50,000, 75,000, 1 lakh. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சீட் வேக்கண்ட்ன்றாங்க. பட் இப்போ வந்து 2 கிராஃபுக்கும் பார்த்தீங்கன்னா த டிமாண்ட் இஸ் த சேம். அந்த 1 lakh +ன்ற டிமாண்ட் 15 years பார்த்தீங்கன்னா அது சேமாக தான் இருக்கும். பட் நம்ம சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. அதுக்காக இன்ஜினியரிங்க்கு ஆர்வம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. த டிமாண்ட் இஸ் த சேம். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங்கில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. இதை படிக்கும்போது பேரண்ட்ஸ்க்காச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்காச்சு தே திங்க் தேர் இஸ் நோ டிமாண்ட் இன் இன்ஜினியரிங். தட் இஸ் டோட்டலி ராங். ஓகே ஓகே. இந்த அவேர்னஸ் நம்ம தான் கொடுக்கணும். எதில் படித்தா என்ன இதுன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அவங்க நம்ம டெய்லி வந்து நாலேஜ் பார்த்து வி கெயின் நாலேஜ் அவுட் ஆஃப் இட். அது பட் வந்து ஸ்கூல்லேருந்தே இந்த எஜுகேஷன் பற்றி கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். தட் வி ஆர் வெரி மச் லேக்கிங். நார்த்லலாம் கொடுக்குறாங்க, பட் சவுத்தில் அந்த கல்ச்சரே கிடையாது. நம்மளுக்கு தேவை ரிசல்ட்டு. நம்ம வந்து +2ல 100% ரிசல்ட் வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், நம்ம ஸ்கூல் நல்ல பேர் வாங்கணும், அந்த ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. தவிர
பசங்க முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்ற அந்த அறிவுரை கண்டிப்பாக ஸ்கூல் சைட்லேருந்து பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இப்படி இருக்க எந்த கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்கல்ல, நிறைய வேல்யூ இருக்குது இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா? இன்ஜினியரிங்கில் இல்லை இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரி? ஓகே, இன்ஜினியரிங்கில் வேல்யூ அதை பற்றி நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்கிறேன், ஃப்யூச்சரில் என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னோம். ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது அதேமாதிரி இன்ஜினியரிங்கில் எவ்ரி இயர் வந்து இந்த டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் மெக்கானிக்கல் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்புகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2011க்கு அப்புறமே ஒரு 5 இயர்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டவுன் அது. ஓகே. அதை வந்து யாருமே நிறைய ப்ரிஃபர் பண்ணல. பட் இப்போ வந்து ஏன் அப்படி இருக்குன்னா வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு யூகம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக தப்பு. நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர போகிறோன்னா இந்த வருஷமே நம்மளுக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. ஆஃப்டர் 4 இயர்ஸ் நம்மளுக்கு என்ன வரணும், என்ன டிமாண்ட் இருக்கணும், அதை வந்து இப்போவே நம்ம வந்து கணிக்கணும். ஓகே. அது வந்து எக்ஸ்பர்ட்ஸால் தான் முடியும். அவங்க அனலைஸ் பண்ணி தே ஹாவ் டு ஃபீட் த சில்ட்ரன் வாட் வில் பி பெஸ்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா இருக்குன்றால நம்ம முடிக்கும் போது வேறு பிரான்ச் நல்லா இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து வேலை இல்லாமல் இருப்போம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவே வந்து தப்பு. இப்போ என்ன டிமாண்டாக இருக்குது, அப்போ என்ன டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது பார்க்கணும் ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது. இன்னொன்று வந்து அதோட டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் சொன்னேன். மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போது மார்க்கெட் டிமாண்ட் இருக்குமா நம்ம பார்க்கணும். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. இட் வாஸ் அ நியூ கோர்ஸ். ஸோ படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எத்தனை பேர் அதாவது பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோடெக்னாலஜிலாம் அப்ராடில் தான் நிறைய வேலை இருக்குது. இன்னும் இந்தியாவில் வந்து ரிசர்ச் லெவல்லே தான் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் யாருமே எடுக்கிறதே இல்லை. அது அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அப்போது வந்து 5-6 இயர்ஸ் முன்னாடி கவுன்சிலிங்கில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீட் எடுத்தவங்களாம் அவங்க கதி என்னாச்சு? நிச்சயமா வந்து எனக்கு வந்து எஜுகேஷனலிஸ்ட் இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் வந்து நல்லா அவேர்னஸ் கொடுக்கணும், நல்ல ஆர்டிகல்ஸ் கொடுக்கணும். அதை ரீட் பண்ணால் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கோ நல்ல இது வரும். அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனில் செமையாக எக்ஸலாக இருப்பாங்க. 12th வரைக்கும் அவங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலேஜ்குள்ளே போகிறப்போ அந்த டெக்கோரல் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஊந்துதல் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்ட மாதிரி கூட ஃபீல் ஆகலாம். அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த அட்மாஸ்பியர் மட்டும் இல்லாமல் அந்த எஜுகேஷன் பேட்டர்ன். அவங்க இவ்வளோ நாள் படித்தது வேறையாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அந்த எஜுகேஷன் எப்போவுமே வந்து அந்த 4 வருஷமாக இருக்கட்டும் இல்லை 3 வருஷமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமே படாமல் ரொம்ப பூ மேலே நடக்கிற மாதிரி அதை காம்ப்ளிகேட்டடே ஆக்காமல் கூட வந்து டெலிகேட்டடாக எக்ஸாக்ட்லி அது மாதிரியும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய வைட்டலான பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை என்ற பாட்பை மங்கள்தீப் அகர்பத்தீஸ். வெல்கம் பேக் அகைன். காலை வேளையில் இனியவர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பவர்ட் பை மங்கள்தீப் பூஜை அகர்பத்திகள். இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் டே அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து வெங்கடேஷ் ராஜா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து எஜுகேஷனல் சிஸ்டமில் மாணவர்கள் என்ன விரும்புகிறாங்க அண்ட் பேரண்ட்ஸும் என்ன அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் பொதுவாக வந்து இந்த யூஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பிஜியில் கொடுக்குறது இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு இன்னொரு டிகிரி பின்னாடி வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அந்த ஃபாரினில் போயிட்டு படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து வெளியூரில் போய் படிக்கிறதா இருக்கட்டும் இந்த இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த கோர்ஸ் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களான்னு தெரியலன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஸோ இதை கோர்ஸ் எங்கே வந்து சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணணும், எப்போ வந்துட்டு அதை வந்து டிசைட் பண்ணணும், எப்போலேருந்து வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் மென்ட் ஃபார் குட் இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சேலஞ்சாக எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே நிறையா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம கண்ட்ரிலேயே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த இன்ஜினியரிங்கில் படித்து முடிச்சு அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட், அதாவது அந்த அரியர்லாம் கூட கிளியர் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு நல்ல மார்க்கோட கூட பாஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த ஃபீல்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் லேக்கிங் அ லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இது உண்மையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மைதான். இது என்னென்னா இப்போ வந்து 10 இயர்ஸ் முன்னாடி இன்ஜினியரிங் படித்தா போதும் வேலை இருக்குன்றது இப்போ அந்த சுச்சுவேஷன் இல்லை. த பீப்புள் ஹவ் சேஞ்ச், தி ஒர்க் கல்ச்சர் இஸ் சேஞ்ச், எல்லாமே சேஞ்ச். அதுக்கேற்ற மாரி நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து படிச்சுட்டு டிகிரி மட்டும் வச்சுருந்தா பரவாயில்ல, வி ஷுட் ஹேவ் அதர் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல். அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் தான் இப்போ வந்து நம்ம ப்ராஸ்பர் ஆக முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இப்போது அக்ரிடேஷன் நார்ம்ஸில் இப்போ வந்து ஏஐசிடி NBA அக்ரிடேஷன் பண்ணுறாங்க ஒரு காலேஜில். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50% தான் வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு காலேஜ். மற்ற 50% வந்து அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில். இப்போ ஒரு லேபில் வந்து மொத்தம் 13-15 எக்ஸ்பீரியன்ட் இருக்குன்னா வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படின்ற நாம்ஸே வந்து இப்போ வச்சுட்டாங்க இப்போ. ஸோ அவங்க நாம்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதெல்லாம் படிக்கிறதுக்கும் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒரு ஒர்க் கல்ச்சருக்கு நீங்கள் போகும்போது யூ ஷுட் பி மோர் எக்யூப் தேன் தி அதர் பர்சன். அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போக முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இப்போ சிலபஸ் ரிவைஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அதே சிலபஸ் படித்தா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலை கிடச்சி போகும்போது அங்கே இருக்க சப்ஜெக்ட் வந்து இட் வில் பி வெரி நியூ. அதுக்கும் நம்ம படிச்சதுக்கும் வந்து மேட்ச் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் என்பது என்னென்னது நம்ம வந்து படிக்கும் போதே நம்ம வந்து வி ஷுட் ஆல்சோ டூ தி வேல்யூ அடிஷன் ப்ரோக்ராம்ஸ். சார் நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி ஃபோர்ஸீ பண்ணுறது, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றது கணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் பீப்புள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த வேலையை கூட செய்கிறாங்க, அவங்களுக்கு தியரட்டிக்கலாக நாலேஜ் இருக்குது, பட் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஒரு எப்போவுமே பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் நம்ம ஊரில் குறையிலையா சார்? நீங்கள் வந்து காலேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்போயும் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ எப்படின்னா நீங்கள் அதாவது இன்ஜினியரிங் மட்டும் படித்தா போகாது, அதுக்கு அடுத்த வேல்யூ ஆடட் கோர்ஸஸும் சொன்னேன். தட் இஸ் டெக்னிக்கலி வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் தேவை. அதேமாரி நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இப்போ வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து வேலையில் தேர்ந்தெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து 10 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, 10 to 12 இயர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அப்போ வராது இங்கிலீஷு திடீர்னு ஒரு வருஷத்தில் வந்துடாது. ட்ரூ. இது மறுபடியும் ஸ்கூல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். இது காலேஜில் வந்து நீ வந்து கம்யூனிகேஷன் படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பண்ணி ஒரு லாங்குவேஜை திடீர்னு படிக்க முடியாது. லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம காலேஜில் பண்ண முடியும், லாங்குவேஜ் புதுசாக படிக்க முடியாது. ஸோ இதுவும் நீங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் டிகிரி, குட் நாலேஜ் இந்த சப்ஜெக்ட். செகண்ட் வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மஸ்ட். இப்போ மஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதுதான் மிக மிக அவசியம், முக்கியம். லாங்குவேஜோடு இது முக்கியம். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசணும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த துறையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூ கேனாட் ஷைன். ஸோ இது ரெண்டுமே முக்கியம், அலாங் வித் த வேல்யூ ஆடட் கோர்சஸ் அண்ட் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இது பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக முடியும். நல்ல வேலை கிடைச்சி வேலைக்கு போனால் கூட அங்கே சஸ்டெயின் ஆக முடியும். நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குது. அங்கே கம்பெனிக்கு போயிட்டு எத்தனை நாள் இருக்காங்க அவங்க? 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 6 monthsலேயே அவங்க வந்து தே கெட் ரிலீவ் ஃப்ரம் தி ஜாப். That is why, because they lack in the confidence level. ஸோ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதே வந்து இன்ஜினியரிங் படிப்பு இல்லாமல் நம்ம வந்து மற்ற ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும். லைக் வந்து இதில் நான் சொன்ன இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்லையும் நம்ம வந்து ஸ்கில்ஸ் நம்ம நல்லா ஷார்ப்பாக வளர்த்துக்கணும். அது ரெண்டும் வந்து மிக மிக அவசியம். ஓகே சார், இதுக்கு ஆடடாக வந்து இன்னொரு டவுட்டும் இருக்குது சார். நான் கேட்குறேன், இப்போ வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாய்மொழியில் தான் அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டும் வந்து டீச் பண்ணுறாங்களா, அதோட டேர்ம்ஸ்லாம் வந்து அவங்களோட லாங்குவேஜில் இருக்கான், அவங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு புது கண்டுபிடிப்பு வந்தால் கூட அதை உடனே வந்து அதுக்கான ஒரு வேர்டு அவங்க கண்டுபிடிச்சி அதை அவங்க எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபியூஸ் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக வந்து நம்மளோட மதர் டங்கில் நம்ம கற்றுக்கிறப்போ நம்மளோட எஜுகேஷனல் பேசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளோட புரிதல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிறதுனால ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக தமிழில் அதுக்கான படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது முக்கியம்னு நினைக்கிறீங்க? தமிழில் அந்த நம்ம கல்ச்சருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டிங்களா, நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 years முன்னாடி கவர்மெண்ட் வந்து
வந்து தமிழில் படிக்கணும்னு சொல்லிட்டு பல துறைகள் ஆரம்பித்தாங்க. ஓகே. அதில் ஆர்வமாக பசங்களும் சேர்ந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் அது முந்தின வருஷம்லாம் என்ன பேப்பரில் என்ன போடுறாங்க, தமிழ் வழி கற்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவு, வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற இது போடுறாங்க. அது வந்து முழுமையாக இல்லை. அதாவது வந்து ஒரு கிளாஸில் 60 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு வேலை இருக்காது, 50 பேர் கண்டிப்பாக வந்து வேலை இருக்கும். அதுக்காக நம்ம வந்து தமிழில் படித்தா நம்ம வந்து வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி when you do your டிகிரி இன் அ ஃபாரின் லாங்குவேஜ், அதுக்கு தான் இப்போ வந்து மதிப்பு இருக்குது. அது இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது. ஏன்னா வந்து த வேர்ல்டு இஸ் சேஞ்சிங், வி ஆர் சேஞ்சிங். அதாவது வந்து எவ்ரி இயர் சேஞ்சுக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வி ஹாவ் டு சேஞ்ச், வி ஹாவ் டு கெட் அக்கஸ்டம் டு வாட் த கரண்ட் சினரியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து தமிழில் படிக்கணும், தமிழ் இதுன்றது யார் திரும்பி பார்ப்பாங்கன்றது எனக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஓகே. ஏன்னா நம்ம இப்போ போய் வேலை பார்க்குற கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸு, ஃபாரின் கொலாபரேஷன் நிறைய அதுமாரி கம்பெனிஸ் தான் வருது தவிர இங்கே இருக்கவங்க வந்து இங்கேயே வேலை பார்த்து, அதாவது ஒரு கம்பெனி இருக்குது இங்கேயே தொழில் பண்ணுற கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஓகே. இப்போ எனி கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி சென்னையில் ஒரு ஆளுனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, திருச்சி அதுமாரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பிரான்ச்சஸ் எப்படின்னா சென்னை, பெங்களூர், கல்கட்டா, டெல்லின்னு இருக்குது. ஓகே, லாஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா அதுமாரி தான் இருக்குது. ஸோ வந்து இப்படி க்ரோ ஆகும்போது நம்ம இன்னும் தமிழ்லேயே படிக்கணும், தமிழ்லேயே இது பண்ணணுன்றது கிணத்துக்குள்ளே இருக்க தவளை மாரி தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. So I always advise students to go for English medium courses only. ஓகே. ஸோ வந்து இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் பற்றி பேசும்போது என்னதான் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அந்த ஆசை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எஜுகேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் கூட ரைட் ஃப்ரம் நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10th வந்து ஒரு மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா 12th வந்து நம்ம என்ன வந்து சூஸ் பண்ணணும், பயாலஜி சூஸ் பண்ணணுமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு இல்லை. ஏதோ ஒன்று படிக்கணும், பயாலஜி அப்படின்னா வந்து நிறைய வந்து வரைய வேண்டியது இருக்கும், நிறைய வந்து ரெக்கார்ட்லாம் வந்து எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தெளிவான சிந்தனை வந்து 10th நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு புரியுது இல்லையா? அதாவது பட்டம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் விடுற மாதிரியான ஒரு விஷயம் தான், ரொம்ப வந்து டெலிகேட்டான விஷயம், பார்த்து பண்ணோம். அதுக்கு உண்டான பிளானிங் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறது வந்து சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எஜுகேஷனல் சிஸ்டமில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாமல் இப்போ இருக்கிறதே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் இனியவை இன்று பாட் பை மங்கள்தீப் அகர்பத்தி. வெல்கம் பேக் அகைன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இது இனியவை இன்று பாட் பை மங்கள்தீப் அகர்பத்தி. ஸோ இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் டே. அதுமா வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது 12th முடிச்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. 10th முடிச்ச உடனே வந்து அப்பப்பா என்ன யோசிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து டெசிஷன் எடுக்கணும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு அதிகமாக இந்த இன்ஜினியரிங் பற்றி மட்டும் பேசியிருக்கோமே, அது மாதிரி தான் ஹையர் எஜுகேஷனாக யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து அதுக்கு டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இன்னொரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் பரவாயில்ல, நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரே மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிற ஒரு பேட்டர்ன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாங்க படிப்போம். நம்ம இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை பிகாமாக இருக்கட்டும் அதே பேட்டர்னில் போகாமல் நிறைய தெரபிஸ்ட் அந்த மாதிரி படிப்புலாம் கூட இருக்கு. அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி நிறைய படிப்புகள்லாம் கூட இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு வந்து சரியான முறையில் நீங்கள் படித்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் லைஃபோட இல்லாமல் உங்களோட லைஃப் வந்து ப்ரொஃபஷனலாகவும் அண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கே வரும். நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் என்ன மாதிரி எஜுகேஷன், என்ன மாதிரி காலேஜஸ்ல ப்ரொவைட் பண்றாங்கன்னு அதை சுற்றி பார்க்கறதுக்குள்ள அந்த வெக்கேஷன் முடிஞ்சிருது. அதுக்குள்ள வந்து என்ன கோர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ண வேண்டியது. ஆமா, உடனே பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரோஸ்ல வந்து என்னென்ன பார்த்துருப்பாங்களோ அதுக்குள்ள ஒன்று சூஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியறது இல்லை அப்படின்றது தான் உண்மை. நிச்சயமா லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. அதை உணர்த்தும்படியாக தான் ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த ஞாபக சக்தி குறைபாடு அப்படின்றது பொதுவாக இந்த குழந்தைங்கள் படிக்கிறது அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. முதுமையில் ஏற்படக்கூடிய ஞாபக சக்தி குறைபாடு அப்படின்றது தான் உண்மையிலேயே பிரச்சனை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து கவனமின்மை அப்படின்றது தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் ஞாபக சக்தி குறைபாடு அப்படின்றது அல்சீமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை பிரிவை சேர்ந்தது. இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் கையில் வச்சுருப்போம், எங்கே வச்சோன்றது திரும்பவும் நம்ம
உடனடியாக தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி வந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படி நல்லா தூங்கினாலும் எந்திரிச்ச உடனே தூங்காத மாதிரியே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஞாபக சக்தி குறைபாடு இருந்துச்சுனாலே நமக்கு என்னென்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது என்னென்னா நாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு பய உணர்வோடையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதை எங்கே வச்சோமோ, எதை எப்போ ஞாபகப்படுத்தணுமோ, அல்லது ஒரு தொலைபேசி எண்கள்லேருந்து பணம் வைக்கிறதுலேருந்து வீட்டில் நம்ம பொருட்கள் ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி மறந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நம்ம ஞாபக சக்தி குறைபாடுன்னு சொல்கிறோம். இதை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்த வயதாக இருந்தாலும் நம்ம இதை அதிகரிக்க முடியும். இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் அப்படின்றதெல்லாம் விட நம்மளுடைய சுயமாக நம்ம விரல்களை பயன்படுத்துவதன் மூலமாக எப்படி வந்து இதை நம்ம சாதித்து கொள்ளலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு உண்டான முதல் முதிரை வந்து ஞான முதிரை. உங்களுடைய 2 கைகளையும் இப்படி நீட்டி ஆள்காட்டி விரலை பெருவிரல் நுனியோடு இப்படி சேர்த்துக்கணும். இது வந்து ஞான முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய முதிரை. இதுக்கு வேறு பெயர்கள் பல விதமாக சொல்லுவாங்க. சின் முதிரை, இந்த மாதிரி தியான முதிரை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது ஞான முதிரை அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான பெயர். இது முதல் முதிரையாக செய்யுங்கள். 2வது அர்த்த ஞான முதிரை. இது வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரலை பெருவிரலில் இந்த கோட்டு மேலே வச்சுக்கணும். இது 2வது செய்ய வேண்டிய முதிரை. 3வது முதிரை நான்முக முதிரை. உங்களுடைய 4 விரல்களையுமே இப்படி மடித்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த உள்ளங்கை முடிகிற இடத்துல இந்த 4 விரல்களும் தொடணும். பெருவிரல் வந்து மடங்காமல் இப்படி நேராக இப்படி நீட்டி வச்சுக்கணும். இது நான்முக முதிரை. அதாவது நான்முக முதிரைனா பிரம்மனுக்கு வந்து 4 முகங்கள் இருப்பதாக புராணங்களில் உண்டு. அந்த 4 தலைகளிலுமே சேமித்து வைக்கக்கூடிய தகவல்களை வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு முதிரையாக இது இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு தலை தானே இருக்குது. அந்த ஒரு தலையில் இருக்கிறது எளிமையாக கொண்டு வந்துட முடியும். இது நான்முக முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்தது மூலிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உணவுலே வந்து அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வந்து இது நமக்கு நல்ல வேலை செய்யும். குறிப்பாக வந்து வெண்டைக்காய், அப்புறம் வந்து கேரட், பாதாம் பருப்பு, இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக வேலை செய்யும். ஆனால் குறிப்பிட்ட மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா வல்லாரை அப்படின்ற ஒரு மூலிகையும் பிரம்மி அப்படின்னு ஒரு மூலிகையும் வந்து இந்த ஞாபக சக்திக்காக அதிகமாக நமக்கு வேலை செய்யும். குழந்தைகளாக இருந்தால் அந்த பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை மிக அற்புதமாக வேலை செய்யும். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வல்லாரை வந்து அற்புதமாக வேலை செய்யும். இது வந்து இந்த வல்லாரை துவையல் செஞ்சு சாப்பிடலாம். அல்லது பச்சை இலையாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். குழந்தைகளுக்கு வந்து பச்சையாக கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு இந்த வல்லாரையை வந்து லேசாக நெய் விட்டு வதக்கி உப்பு, புளி, மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இது வந்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அற்புதமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரியவர்களுக்கு இப்போ 50 வயதுக்கு மேலானவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த நம்ம வல்லாரையை பயன்படுத்தலாம். அடிக்கடி பயன்படுத்த வேண்டாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினீங்கன்னா போதும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இந்த மாதிரி நல்ல பல தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதாவது இந்த கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து படிப்பு. அந்த படிப்பை தான் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தை எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம். ஐயோ இது ஒரு பெரிய விஷயம் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சிருக்கோம். வாழ்க்கையில் எனக்குமே கற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள். நான் அதுக்கு குருகுலம் அப்படிங்கிற ஒன்று வச்சு சின்ன வயசில் குருகுலத்தில் நிறையா வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் கூட அவங்க லேர்னிங் முடியவே இல்லை. எனக்குமே வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட எஜுகேஷனும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கணும். எனக்குமே பணம் சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடாது, புகழ் சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடாது. நம்ம மனசு திருப்திக்கு நம்மளோட ஸ்கில்லை எப்படி நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? எஸ், நம்மளோட ட்ரீமை வந்து தினம் வாழணும் அப்படின்னா அது கரெக்டான எஜுகேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இனியவை இன்று பவர்ட் பை மங்கள்தீப் அகர்பத்தீஸ். வெல்கம் பேக் அகெயின். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை இன்று பவர்ட் பை மங்கள்தீப் அகர்பத்தீஸ். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் டே எதுவுமா பேசிட்டு இருக்கோம். எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் தான். அதுக்கப்புறமா வந்து ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் வந்து பயங்கரமா டிமாண்ட் பண்ணப்படுது. இதில் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்றதெல்லாம் பேசுறோம். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஐ மீன் லைக் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி ஒரு ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு போறீங்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கன்னு படிச்சுட்டு ஒரு தியோரிட்டிக்கலி இல்லை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டு போனாலும் கூட அங்கே போயிட்டு ஒரு ஒர்க்கில் ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கிலையோ இல்லை நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டயோ
என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீங்கள் உங்களை வந்து எடுத்துகிட்டு போகணும், எப்படி நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து ஹையர் எஜுகேஷனில் ஐ மீன் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்து இருக்கணும் அப்படின்றது தெரியப்படுது. கரெக்ட். அது மனசார எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கோவமாக கூட இருக்கலாம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னாலே இந்த கிளாஸ் பீப்புளெலாம் இங்கே தான் போக முடியும், ஹையர் கிளாஸ் பீப்புளெலாம் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம மைண்டுக்குள்ளே பிரித்து வச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தாங்க சில படிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பீப்புளால் தான் படிக்க முடியும், சில படிப்புலாம் வந்து இவங்களால மட்டும் தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம ஊரில் மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதெல்லாம் மாறணும், எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வந்து நிறைவேற மாதிரி நம்மளோட சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளோட நல்ல டாக்டர் வழக்கு போல வந்து ஏதோ ஒரு சொல்ல போறாரு, என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பான புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு தோள்பட்டை வலி அப்படிங்கிறது 125 பேருக்கு இருக்கின்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தோள்பட்டை வலி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடனே வலி நிவாரண மாத்திரைகளை ஃபிசியோதெரப்பிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் தான் முதல் முறையாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை வலியை பற்றி வரக்கூடிய குறிப்புகளில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தோள்பட்டை வருவதற்கான வாய்ப்புகளை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்குறோம். உலகத்தில் வேறு எந்த மருத்துவ முறையிலேயும் தோள்பட்டை வலி ஏற்படுவதற்கு சர்க்கரை ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த குறிப்புகளுமே இல்லை. ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் மட்டும்தான் இதை பற்றி குறிப்புகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோய் வருவதற்கான காரணிகளை அவ்வளவு அழகாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள். தோள்பட்டை வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல லேசாக கைகளை உயர்த்த அல்லது பின்புறமாக கொண்டு போவதில் சிரமம் ஏற்படும். பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ளவுஸ் ஜாக்கெட் கூட அவங்களால போட்டுக்க முடியாது. ஆண்களுக்கு சட்டை கூட கையை தூக்கி போட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். அதன் பிறகு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தலையை வார முடியவில்லை அப்படிம்பாங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குளிக்க கூட என்னால் ஒரு பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுத்து என்னால் கொட்ட முடியல, அந்த கையுடைய இயக்கம் சிறிது சிறிதாக குறைகிறது அப்படிம்பாங்க. இது முதல் நிலை. இரண்டாவது நிலையில் கைகளுடைய இயக்கம் செய்யும்போது ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் ஒரு கத்தியை கொண்டு தோள்பட்டையை குத்தியது போல கடுமையான வலி ஏற்படுவதை பார்ப்போம். இதுதான் இரண்டாவது நிலை. சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மால் அந்த தோள்பட்டை வலி இருப்பவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியே கூட அந்த கையில் தூக்கி குடிக்க முடியாது. அந்தளவுக்கு மிக கடுமையான வலி ஏற்படும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோள்பட்டையை சிறிது கூட நகர்த்த முடியாது. தூங்கும்போது கூட வலி இருக்கக்கூடிய பக்கத்தில் திரும்பி படுத்து தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். இது மூன்றாவது நிலைமை. நான்காவது நிலைமை தோள்பட்டையுடைய இயக்கம் முழுமையாக நின்று போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தோள்பட்டையிலிருந்து எல்போ ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கை மூட்டு வரையிலும் பார்த்திங்கன்னா எந்த இயக்கமுமே இருக்காது. அதை மீறி அதை இயக்குவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி நாம் எடுத்தோமே ஆனால் அந்த நோயாளியால் வலியை தாங்கவே முடியாது. கையை பீத்து எடுப்பது போல கடுமையான ஒரு வலியை இது ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் மற்றும் தோள்பட்டை வலிகளுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புறமாக செய்யக்கூடிய எண்ணெய் தேய்த்து மூலிகைகளை கொண்டு அளிக்கக்கூடிய ஒத்தட சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அபியங்கம் மற்றும் இலைக்கிழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சைகள். நன்றாக மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை சூடு செய்து தோள்பட்டை வலி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நன்றாக தடவி மூலிகைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எண்ணெயில் இட்டு வதக்கி அதை ஒரு துணியில் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு அதை வைத்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது தான் இந்த முதல் சிகிச்சை. இதை செய்யும்போது அந்த இறுகி இருக்கக்கூடிய அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசைகள் லேசாக தளர்ந்து தோள்பட்டையுடைய இயக்கம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு பிழிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை ஒரு 3 லிட்டர் அளவுக்கு எடுத்து நன்றாக அதை சூடு செய்து பொறுக்கின்ற சூடில் கழுத்து, மார்பு பகுதி, ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லக்கூடிய முதுகு பகுதி, கை, இந்த 4 இடங்களில் தொடர்ந்து
ஒரு குழாயில் தண்ணி ஊற்றுவது போல தொடர்ந்து 3/4 மணி நேரம் ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை பிழிச்சல்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இறுக்க குணம் மறைந்து தோள்பட்டைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரிக்கப்பட்டு அந்த தோள்பட்டையுடைய இயக்கம் நன்றாக சீராகிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையான சிகிச்சை கொடுக்கக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அவங்க பந்து வீசும்போது, அதே போல் அவங்க வந்து தூரமாக இருந்து வேகமாக அடிக்கும்போது முதலில் பாதிக்கப்படுவது இந்த தோள்பட்டை தான். 3வது சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை கிழின்னு சொல்லுவாங்க. பாலில் மூலிகைகளை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தோள்பட்டையை சுற்றி 10 போல போடக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த 3 சிகிச்சையும் செய்யும்போது தோள்பட்டை மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வருவதை பார்க்கலாம். இன்றைக்கு இதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த சிகிச்சைகளுக்கு முன்பு ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு இந்த சிகிச்சைகளுக்கு பின்பு ஒரு சிடி எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது ஃபிசிக்கலாக அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னங்கிறத இன்றைக்கு எவிடெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் மற்றும் தோள்பட்டை வலி சம்பந்தப்பட்ட காரணிகளை முழுமையாக நீக்குவதை நம்ம பார்க்கலாம். எனவே ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்பட்டதுன்னா உடனே ஓடி போய் அதற்கு அறுவை சிகிச்சையோ வலி மாத்திரைகளோ எடுத்துக்கொள்ளாமல், உட்புறமாக எந்த மருந்துகளுமே இல்லாமல் வெறும் வெளிப்புற சிகிச்சையிலேயே ஃப்ரோசன் ஷோல்டரை முழுமையாக குணமாக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது நான் ஏற்கனவே அந்த மெடிசனல் படிப்பு பற்றி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனும் வந்து இப்போ எதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இல்லைங்க. பிரிட்டிஷ் ராஜில் 1847 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் அவங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களோட செல்ஃபிஷான ஒரு ரீசனுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட திங்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும், அதை நம்ம வந்து பேசிக் லெவலில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளரிக்கல் ஜாப் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதே லெவலில் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது கற்றுக் கொடுக்குற விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க கற்றுக் கொடுக்குற விதத்தை மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா 12th வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு புக், இப்போ பயாலஜி அப்படின்னா வந்து 2 புக் இருக்கும், அந்த 2 புக்கை வந்து கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து 100 out of 100 அப்படின்ட்டு. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்து நம்மளா வந்து ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக எங்க மாதிரி இருக்கு, அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வேற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இது காலேஜுக்கு போகும்போது ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க, அதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம லைப்ரரியில் போய் தேட வேண்டியது. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து ஐயோ இது ஒரு புக்கு கொடுத்து அழகா வந்து படிக்க சொன்னாங்களே, இப்போ பார்த்தா வந்துட்டு நமக்கு நிறைய விஷயம் நம்மளா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டவுன் ஆயிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கூகுள் குலாப் ஜாம் மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அதை வகைப்படுத்தி நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் இனியவை என்று பவர்ட் பை மங்கள்தீப் அகர்பத்தி. வெல்கம் பேக் அகைன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை என்று பவர்ட் பை மங்கள்தீப் அகர்பத்திஸ். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் டே, இதுமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பிஜி பத்தின இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது ரொம்பவே உண்மைதான். ஏன்னா யூஜி முடிக்கிறதுக்கே போராட்டமா இருக்கே அப்படிங்கும்போது பிஜி அப்படின்றது வந்து நிறைய பேர் யூஜி படிக்கிறப்போ லவ் பண்றவங்க பிஜி லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு வந்து உடனே வந்து வேலை வேணும், உடனே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அப்படின்னா வந்து 2030 வந்துட்டு பிஜி இருந்தாதான் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இது என்னங்க வந்து ஒரு புது ரூலா எனக்கு தெரியுது. எனவே பாத்தீங்கன்னா வந்து அந்த பிஜிலாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஷோ ஃபுல்லா வலியுறுத்திட்டு இருக்கோம் இல்லையா? பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு லேர்னிங் கொடுக்கறதுக்காக இறையன் பையசர் வந்திருக்காரு. என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். பெரும்பாலான நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபீஸில் உட்காந்துருக்குறோம், வீட்டில் உட்காந்துருக்குறோம், பஸ்ஸில் உட்காடுறோம், காரில் உட்காடுறோம், ட்ரெயினில் உட்காடுறோம், சினிமா தேட்டருக்கு போனால் உட்காடுறோம். இப்போ உட்காந்தே நம்ம இருக்கிறோம்னா அது உடம்புக்கு நல்லதா? மனித உடம்பே உட்கார்றதுக்கு படைக்கப்பட்டதில்லை. எவல்யூஷனில் மனுஷன் நிற்க முயற்சி செஞ்சால் நின்னா, ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது அந்த ஃபார்ம். அப்படி நிற்கும்போது தான் அவனுடைய 2 கைகளும் சுதந்திரம் பெற்றது. அவன் வந்து நின்றுட்டு நடந்தால் தான் அவன் உடம்பே ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கும். உட்காந்துருந்தால் அவனுடைய உடம்பு ப்ராப்பர் ஷேப்லேயே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உட்காந்து இருக்கிறது உடம்புக்கு கெட்டது. நம்ம உடம்புல 206 எலும்பு இருக்குது, 360 ஜாயின்ஸ் இருக்குது, 700 ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம உட்கார்றதுக்கு படைக்கப்பட்டதில்லை. நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் குனியறதுக்கும் நிமிர்றதுக்கும் தான் படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லங்ஸு கம்ப்ரெஸ் ஆகிறதுனால
உங்கள் மூளைக்கு போகக்கூடிய பிளட்டு குறையுது. அதனால் மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் குறையுது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரெயின் ஒர்க் பண்ணாது, அது வந்து இருளடைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேலே டல் ஆயிடுவீங்க. நம்ம பிளட் சர்க்குலேஷனே ஒழுங்காக போகணும்னா அதுக்கு தேவை நாம் அப்பப்போ நடக்கிறதும் அப்பப்போ போகிறதும். இது இல்லாமல் யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவரில் பிரச்சனை வரும், டயபெட்டிஸ் வரும். இதெல்லாம் தொடர்ந்து யார் உட்காந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி வரும், உடம்பில் வந்து நர்வஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ மனித உடம்புங்கிறது உட்கார்றதுக்கு படைக்கப்பட்டது அல்ல, நடக்கவும் நிமிரவும் வேலை செய்யவும் பணியாற்றவும் படைக்கப்பட்டது. இப்போ உடல் உழைப்பு செய்கிற தொழிலாளர்களை பாருங்கள், அவங்க யாராவது ஸ்பாண்டிலிட்டிஸ்க்கு வந்து சொல்கிறாங்களா? அல்லது யாராவது எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு டாக்டர்கிட்ட வராங்களா? அல்லது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா? வர மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமே இருக்காது. நான் பார்த்துருக்கேன், மதுரையில் இருக்கும்போது இந்த 3 சக்கர வண்டி சில பேர் ஓட்டிகிட்டு போவாங்க. வயிறு பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் ஆஃபீஸில் உட்காந்தே வேலை செய்கிற சில பேர் நின்றுட்டுருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில். பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு வந்து பூமியை பார்த்துருக்கும். ஏன்னா பெல்ட்டு வந்து கீழே பார்க்குது, ஏன்னா அந்த தொப்பையினுடைய சைஸ்னால் பெல்ட்டு வந்து கீழே பூமியை பார்த்து தலை குனிந்து நிற்குது அந்த பெல்ட்டு. அந்த மாதிரி இருக்கும். காரணம், உட்காந்தே இருக்கும்போது உடலுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள். சரி சார், நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் என்ன உடல் உழைப்பு பண்ண முடியுமா அப்படின்னா, காலையில் வாக் பண்ணுறது அவசியம், ராத்திரியில் கொஞ்சம் வாக் பண்ணுறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் கீழே இறங்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாக் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம். அப்புறம் சில நேரங்கள் நின்றுக்கிட்டே நம்ம ஃபைலை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உட்காரதா அவாய்ட் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் உட்காந்தே கொஞ்சம் நேரம் இருந்தால், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் 1 மணி நேரம் பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்து அப்படியே போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலம் நம்முடைய உடல் நல்ல நிலையில் இருக்கும். உட்கார்ந்து கொண்டே இருந்தால் உடல் நலம் படுத்துவிடும் என்பதை மனத்தில் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். காலையில் களைப்படையாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடற்பயிற்சி மட்டும் இல்லை, மனப்பயிற்சியும் தேவை அப்படிங்கிறது இறையன் பையர் சார் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு டெய்லி டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். பட் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக mhrd.gov.in அப்படிங்கிற ஒரு ஹையர் எஜுகேஷனை பற்றின ஒரு வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊரில் என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஹைரார்க்கியல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் என்ன ஒரு பேசிஸில் போய் சேரலாம், அதுக்கு என்ன தகுதி வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்க எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஷோ முடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியனோடயோ இல்லை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சஜஷனோட என்ன அப்படின்னா வந்து இப்பெல்லாம் வந்துட்டு பயங்கர மெச்சூர்டா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். வந்து படிக்கும் போதே ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது நம்ம அப்பெல்லாம் வந்து விவரமே தெரியாம இருந்தோம், உலகத்துல நடக்குது அந்த மெச்சூரிட்டியை நான் சொல்லல. பட் ஆனால் வந்து உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றது வந்து பயங்கர மெச்சூரிட்டியா இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஆக்சசிபிளா இருக்கு. ஸோ அம்மா அப்பாவோடதோ இல்லை ஓனா கூட வச்சிருக்காங்க. ஸோ அம்மா அப்பாவோடது வச்சிருந்தாங்க அப்படின்னா நெட் வசதி இருக்கு அப்படின்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் ப்ரௌஸ் பண்றாங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க, எவ்வளோ ஆப்ஸ்ல வந்து பாக்குறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பத்தி இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வருது, இல்ல மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை பத்தி அவங்க 11th 12th படிக்கும் போது அப்பப்போ அவங்க ப்ரௌஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, நமக்கு ஏற்ற மாதிரி என்ன லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி ஒரு 1 hour அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு 10 minutes வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட் தாங்க. இமயமலையிலே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 km ஸ்பீட்ல வந்து இன்டர்நெட்லாம் வருதான். ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் டேல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சரியான புரிதலோட நாளை காலையில் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா அண்ட் பாபே சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது வருண் மற்றும் ராஜியான். இனியவை இன்று பார்ட் பை மங்கள்தீப் அகர்பத்தீஸ்.